நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். வயதானவர்கள் கண் அறுவை சிகிச்சை செய்யணும், கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதும் டாக்டர் முதல்ல என்ன பண்ணுவார், அவரோட பிபி செக்அப் பண்ணுவார். அவருக்கு அந்த ரத்த அழுத்தம் சரியாக இருந்தால் தான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு முதல்ல அந்த பிபியை குறைப்பதற்கான மருந்து மாத்திரை தருவாங்க. அது உடனடியாக குறையாது. ஆனால் அந்த முதியோர்கள் என்ன நினைப்பாங்க, என்னடா அது உடனடியாக குறைக்க முடியல, அதனால் அது வரைக்கும் தடுமாற்றமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வெளியே போக முடியல, வர முடியலன்னு ஒரு துன்பப்படுவாங்க. அவர்களுக்கான ஒரு எளிய அற்புதமான சிறந்த ஒரு கை வைத்தியத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், விதை உள்ள கருப்பு உலர்ந்த திராட்சை கடையில் போய் வாங்கிங்க. ஒரு 75 திராட்சை வாங்கி அதில் 300 தண்ணீரை கலந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சிறுந்தீயில் அதை கொதிக்க விடுங்க. ஒரு அரை மணி நேரம் 25 நிமிடம் அது கொதிச்சதுன்னா அது 100 மில்லியா மாறும். அப்படி 100 மில்லியா ஆன பிறகு அந்த திராட்சையும் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் அந்த தண்ணியிலேயே வச்சு அந்த திராட்சையை மத்த கொண்டு நல்லா நசுக்கி கூழாக்கிங்க. அதன் பிறகு ஒரு வெள்ளை பருத்தி துணியில் அந்த தண்ணீரை வடிகட்டி தண்ணியை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துங்க. அந்த திராட்சை தேவையில்லை. அப்படி எடுத்துக்கிட்ட அந்த தண்ணீரை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிடுங்க. இது போல் குடிச்சிட்டு நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து தினசரி அதை செய்துட்ட பிறகு ஒரு செக்கப் பண்ணி பார்த்தீங்க சொன்னால் உங்களுடைய அந்த பிபி ரத்த அழுத்தம் வந்து சரியான அளவில் வந்திருக்கும். இந்த தகவலை சொன்னவர் வந்து தமிழ்நாட்டிலே தலை சிறந்த தமிழ் மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டர் சி.கே. நந்தகோபால் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல நன்றியை சொல்லி, இந்த தகவல் நாடெங்கும் பரவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.